ஹாய், திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் மற்றும் வந்து சட்டத்தை வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் குரூப்ஸில் ஷேர் பண்ணுவதன் மூலம் உங்கள் மூலமாக சட்டம் மக்கள் அறிந்து கொள்வார்கள். ஒரு சட்டம் தெரிஞ்சுக்கிடணும் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கேஸில் பார்க்க போகிறோம். அலகாபாத் ஹைகோர்ட்டில் வந்து கொடுத்த கேஸ், நடந்த கேஸில் வந்து தீர்ப்பு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்தால் அந்த திருமணம் பதிவு வந்து செய்யப்பட வேண்டுமா, கண்டிப்பாக தேவையா அப்படிங்கிறத வந்து அலகாபாத் உயர் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக இந்த கேள்வி எழுந்தது அப்படிங்கும்போது, ஒரு வழக்கு, அதாவது மியூச்சுவல் கன்சென்ட் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வரும் பொழுது அது பதிவு செய்யாமல் இருக்கிற வழக்கு திருமணம் அப்படிங்கும்போது அந்த வழக்கின் மூலமாக கீழ் நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றம் போய் உயர் நீதிமன்றம் வந்து பதிவு செய்வது கட்டாயம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமணத்தை. அதாவது இந்த வழக்கின் பொறுத்தவரை, ஆனால் நீங்கள் வந்து பொதுவாக அனைவரும் திருமணத்தை பதிவு செய்வது வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். இந்த வழக்கில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வழக்கு என்ன அப்படிங்கிறத. அதாவது அலகாபாத் உயர் நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இந்து திருமண சட்டம் 1955 கீழ் வந்து பரஸ்பர விவாகரத்து, அதாவது மியூச்சுவல் கன்சென்ட், பரஸ்பர விவாகரத்து நடவடிக்கைகளில் பார்த்திங்கன்னா குறிப்பாக திருமணம் பதிவு செய்யப்படாமல் இருந்தது. இந்த வழக்கில் ஒரு தரப்பினராலும் அதன் ஒப்புக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறதும், விசாரணை நீதிமன்றங்கள் வந்து திருமண பதிவு சான்றிதழை சமர்ப்பிக்க வலியுறுத்த முடியாது என்று கூறியுள்ளது உயர் நீதிமன்றம். சான்றிதழை தாக்கல் செய்வதற்கான தேவையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மனுவை நிராகரித்த அசம்கரில் உள்ள குடும்ப நீதிமன்றத்தின் உத்தரவை வந்து ஜஸ்டின் மணிஷ்குமார் வந்து ரத்து செய்தார் உயர் நீதிமன்ற நீதிபதி. இந்த வழக்கில் பின்னணி அப்படின்னு என்ன நம்ம பார்க்கும்பொழுது, ஜூலை 31, 2025 தேதியிட்ட அசம்கர் குடும்ப நீதிமன்றத்தில் வந்து கூடுதல் முதன்மை நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து கணவர் ஒருவர் வந்து தாக்கல் செய்த மனுவை தொடர்ந்து இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்திற்கு வந்தது. 1955ஆம் ஆண்டு இந்து திருமண சட்டம் பிரிவு வந்து 13B கீழ், அதாவது மியூச்சுவல் கன்சென்ட், அக்டோபர் 23, 2024 அன்று பரஸ்பர ஒப்புதலின் மூலம் விவாகரத்து கோரி கணவரும் அவரது மனைவியும் கூட்டாக மனு தாக்கல் செய்தனர் நீதிமன்றத்தில், குடும்ப நீதிமன்றத்தில். வழக்கு விசாரணையின் போது பார்த்திங்கன்னா குடும்ப நீதிமன்றம் வந்து இரு தரப்பினரும் தங்கள் திருமண சான்றிதழை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. மனுதாரர் வந்து தனது மனைவியின் ஆதரவுடன், அதாவது கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு விண்ணப்பத்தை நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்தார்கள். அதில் அவர்களின் திருமணம் பதிவு செய்யப்படாததால் சான்றிதழ் கிடைக்கவில்லை என்று கூறினார்கள். இந்து திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்வது கட்டாயம் இல்லை என்று அவர்கள் வந்து வாதிட்டனர். மேலும் இந்த தேவையிலிருந்து விலக்கு அளிக்குமாறு அவர்கள் கோரினர். இருப்பினும் பார்த்தீங்கன்னா குடும்ப நீதிமன்றம் வந்து அவர்களின் விண்ணப்பத்தை நிராகரித்தது. 1956ஆம் ஆண்டு இந்து திருமணம் மற்றும் விவாகரத்து விதிகள், அதாவது ரூல் விதிகளின் படி விதி 3 உட்பிரிவு A மேற்கோள் காட்டி திருமண சான்றிதழை இணைப்பது ஒரு கட்டாய நடைமுறை தேவை என்று கூறியது. இந்த முடிவால் வருத்தமடைந்த கணவன் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் அணுகினார். இதன் மூலமாக கீழ் நீதிமன்றம் வந்து
மியூச்சுவல் கன்சென்ட்டை வந்து ஆதரிப்பது, அதாவது பரஸ்பர ஒப்புதலுடன் விவாகரத்து பெறுவதை, கணவன் மனைவி பெறுவதை ஆதரிப்பதை வந்து நிராகரித்ததால் வந்து கணவன் வந்து திருப்பி மேல்முறையீடு செய்கிறார் உயர் நீதிமன்றத்தில். மனுதாரரின் வாதங்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது, உயர் நீதிமன்றத்தில் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து திருமணங்களை பதிவு செய்வதற்கு வழிவகை செய்யும் 1955ஆம் ஆண்டு இந்து திருமண சட்டத்தின் பிரிவு 8 பதிவு செய்யப்படாததற்கான திருமணத்தை செல்லாததாக்காது என்று வாதிட்டார். அதாவது பதிவு செய்யலை அப்படிங்கிறதுனால பிரிவு 8 படி மூலமாக அது வந்து திருமணம் வந்து செல்லாதது ஆகாது என்று வாதிட்டார். மேலும் உத்தரப்பிரதேச திருமண பதிவு விதிகள் 2017 விதி 6 கீழ் பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் வந்து பதிவு செய்யப்படாததால் அது சட்டவிரோதமாக கருதப்படாது என்பதை தெளிவுபடுத்தினார் வழக்கறிஞர் வாதாடினார். நீதிமன்றத்தின் பகுப்பாய்வு மற்றும் அதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது என்ன கூறியது என்று பார்க்கும்போது உயர் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிய நீதிபதி மணிஷ் குமார் நிகாம் சட்ட விதிகள் மற்றும் தொடர்புடைய வழக்கு சட்டம் குறித்து விரிவான பகுப்பாய்வை மேற்கொண்டது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபைண்டிங்ஸ் என்னன்னு பார்க்கும் பொழுது, நீதிமன்றம் வந்து முதலில் 1955ஆம் ஆண்டு இந்து திருமண சட்டப்பிரிவு 8ஐ ஆய்வு செய்தது. அதில் துணை பிரிவு 5ஐ எடுத்து காட்டியது. இது வெளிப்படையாக கூறியது என்னவென்றால், பதிவின் நோக்கம் திருமணத்தை நிரூபிப்பதை எளிதாக்குவது மட்டுமே, அதன் செல்லுபடியை தீர்மானிப்பது அல்ல என்று தீர்ப்பில் குறிப்பிட்டு தீர்ப்பளித்தது. மாநில விதிகள் பதிவை கட்டாயமாக்கும் இடங்களில் கூட பதிவு செய்யாததால் திருமணம் செல்லாது என்று அறிவிக்கும் விதி இருக்க முடியாது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது. இந்த நிலைப்பாட்டை உத்தரப்பிரதேச திருமண பதிவு விதிகள் 2017 விதி 6 உட்பிரிவு 2 மேலும் ஆதரிக்கிறது என்றும் உயர்நீதிமன்றம் கூறியது. பல முன்னுதாரணங்களை குறிப்பிட்டு நீதிமன்றம் தனது நியாயத்தை வலுப்படுத்தியது. சீமா எஸ்எம்டி வெர்சஸ் அஸ்வனி குமார் 2006 வழக்கில் பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அது மேற்கோள் காட்டியது. அதில் பதிவு திருமணம் நடந்ததற்கான மறுக்கக்கூடிய அனுமானத்தை வழங்கினாலும் அது செல்லுபடியாகும் திருமணத்திற்கான சான்றாக இருக்க முடியாது என்று கூறப்பட்டது. இதுபோல் டோலி ராணி வெர்சஸ் மணிஷ்குமார் சஞ்சல் 2024 வழக்கில் பார்த்தீங்கன்னா, பிரிவு 8 கீழ் பதிவு செய்வது பிரிவு 7 கீழ் செல்லுபடியாகும் திருமணம் விழா நடத்தியுள்ளது என்பதை மட்டுமே உறுதிப்படுத்துகிறது மற்றும் அது சொந்தமாக சட்டப்பூர்வ தன்மையை வழங்காது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்ததையும் கூறியது. குடும்ப நீதிமன்றம் 1956ஆம் ஆண்டு இந்து திருமண மற்றும் விவாகரத்து விதிகளின் விதி 3A நம்பியிருப்பது தவறானது என்று உயர் நீதிமன்றம் கண்டறிந்தது. நீதிமன்றம் விதியை மேற்கோள் காட்டியது. சட்டத்தின் கீழ் உள்ள ஒவ்வொரு மனுவும் திருமணம் இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்து திருமண பதிவேட்டில் இருந்து சான்றளிக்கப்பட்ட சான்றுடன் இணைக்கப்பட வேண்டும் என்றும், பதிவு சான்றிதழை தாக்கல் செய்வதற்கான தேவை சட்டத்தின் பிரிவு 8 கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் மட்டுமே உள்ளது என்றும் ஒப்புக்கொள்ளத்தக்க வகையில் தற்போதைய வழக்கில் 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற திருமணம் பதிவு செய்யப்படவில்லை என்றும், எனவே பதிவு சான்றிதழை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நீதிபதி நிசாம் தெளிவுபடுத்தினார்.
நடைமுறை சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீதியை எளிதாக்குவதற்காகவே மட்டும் என்றும் தடைகளாக செயல்படுத்துவதற்காக அல்ல என்று கொள்கையையும் இந்த தீர்ப்பு வலியுறுத்தியது. சங்க்ராம் சிங் வர்சஸ் தேர்தல் தீர்ப்பாயம் கோட்டா 1955 வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மேற்கோள் காட்டி நீதிமன்றம் இது நடைமுறை நீதியை எளிதாக்கவும் அதன் முடிவை மேலும் மேம்படுத்தவும் வடிவமைக்கப்பட்ட ஒன்று என்றும் தண்டனை மற்றும் தண்டனைகளுக்கான தண்டனை குற்றச்சாட்டு அல்ல என்றும் மக்களை ஏமாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒன்று அல்ல என்றும் கூறியது. முடிவாக பார்த்திங்கன்னா திருமண சான்றிதழை தாக்கல் செய்ய குடும்ப நீதிமன்றம் வலியுறுத்தியது முற்றிலும் தேவையற்றது என்று உயர்நீதிமன்றம் தனது பகுப்பாய்வை முடித்தது. குறிப்பாக திருமணத்தின் உண்மை சர்ச்சையில் இல்லை என்பதாலும், அதாவது இவங்க 2 பேரும் பரஸ்பரமாக கணவன் மனைவியும் திருமணம் செய்து கொண்டோம் என்றும் ஒப்புக்கொண்டனர். அந்த திருமணத்தில் எந்த ஒரு சர்ச்சையும் யாரும் எழுப்பப்படவில்லை என்பதாலும் இரு தரப்பினரும் பரஸ்பர ஒப்புதல் மனுவை ஒப்புக்கொண்டதாலும் ஜூலை 31, 2025 தேதியிட்ட குடும்ப நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து மனுவை அனுமதித்த நீதிமன்றம் மேலும் நிலுவையில் உள்ள பரஸ்பர விவாகரத்து வழக்கை சட்டத்தின்படி விரைவாக முடிவெடுக்குமாறு அசாம்கரில் உள்ள குடும்ப நீதிமன்றத்தில் கூடுதல் முதன்மை நீதிபதிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது உயர் நீதிமன்ற அலகாபாத் நீதிமன்றத்தால் அப்படிங்கிறத நம்ம தெரிவித்து கொள்கிறோம். இது வழக்குக்காக கூறப்படுகிறது. என்ன அப்படின்னா, ஒரு வழக்கு இது பரஸ்பரமாக பிரிந்து செல்வோம் வழக்கு. இவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கு, ஆனால் பதியவில்லை, பதிவுச் சான்றிதழ் கிடைக்கவில்லை என்பதால் பரஸ்பரமான விவாகரத்து கொடுக்க முடியாது என்று கூறினார்கள். அதை எதிர்த்து கணவன் மேல்முறையீடு செய்து அதை இல்லை, இது திருமணம் நடந்தது என்று இருவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர், அதனால் நீங்கள் கீழ் நீதிமன்றம் அதை பரிசீலனை செய்து விவாகரத்து கொடுக்க வேண்டும். திருமண சான்றிதழ் இல்லை என்பதால் வழக்கை தள்ளுபடி செய்வோம் அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. திருமண சான்றிதழ் என்பது ஒரு நடைமுறையை தவிர அது ஒரு கட்டாயம் இல்லை அப்படிங்கிறதையும் உயர் நீதிமன்ற அலகாபாத் கோர்ட் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பதிவு செய்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு. மிக்க நன்றி, வணக்கம்.